வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கம்பு கஞ்சி. கம்பு வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க, ரொம்ப நல்லதும் கூட. கம்பு 1 கப் எடுத்துருக்கேன். இது வந்து கெட்டியான தயிர் 1 கப்பு. இப்போ இந்த கம்பை வந்து நம்ம வறுத்து ஊற வைக்க போகிறோம். இதை போட்டு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுக்கணும். இது வந்து நம்ம வறுத்துட்டோங்க. கொஞ்சம் வறுத்த பிறகு இது வந்து பொரியுது, பட்டு பட்டுன்னு சத்தம் கேட்கும். அப்போ அமர்த்திடுங்க. அமர்த்திட்டு இதை வந்து 1 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு மிக்சியில் அடிக்கணும். இப்போ கம்பு வறுத்து ஊற வச்சதை 1 மணி நேரம் ஊற வச்சதை இப்போ அரைச்சி வச்சுருக்கீங்க. மிக்சியில் அரைச்சி வச்சதை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஏன்னா கம்பு வந்து வேகிற வரைக்கும் நம்ம கிண்டணும். 2வது கம்பு கட்டிப்பட்டு போகாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த கம்பு வேகிறதுக்காக நம்ம இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். இங்கே பாருங்கள், இது எவ்வளவு தண்ணியாக இருக்குதுன்னு பாருங்கள். கட்டி போடாமல் நல்லா கிண்டிடுங்க. சிம்லேயே வச்சு கிண்டுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு கிண்டுங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இப்போ வந்து இது பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. நல்லா கட்டி போடாமல் இப்படி கிண்டி ஆற வச்சுருங்க. ஆற வச்ச பிறகு தான் நீங்கள் மோரை ஊற்றணும். சூடாக ஊற்றுனீங்கன்னா மோர் ரொம்ப புளிச்சு போயிடும். இதில் வந்து நம்ம இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிக்க போகிறோம். தாளிச்சுட்டு தேவையான அளவுக்கு அப்பப்போ நீங்கள் மோரை கலந்து இதில் ஊற்றி குடிச்சிக்கலாம். எல்லாத்துலேயும் ஊற்றிடாதீங்க. இது ஒரு நாள் ஃபுல்லாக வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இது ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி. ஏப்ரல் மே மாதத்தில் உடம்புக்கு குளிர்ச்சிக்காக இது வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், பெருங்காயம் கொஞ்சம் போடுறேன். கருவேப்பிலை, கம்பு ஆறின பிறகு அந்த கஞ்சியில் நல்லா மோர் கரைச்சி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நீங்கள் தாளித்து கொட்டிக்கிட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் கம்பை காய்ச்சும் போதே உப்பு போடாமல் சும்மா கம்பை காய்ச்சி அதில் கொஞ்சம் சீனியும் அல்லது நாட்டு சர்க்கரை ஏதாவது ஒன்று போட்டு நெய் ஊற்றியும் கொடுக்கலாம். இனிப்பாகவும் கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு இந்த மாதிரி கஞ்சியாக கொடுக்கலாம். இது டயட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது. வெயிட் போடாது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.